ஒற்றை தொடர்பு. இன்று வாழும் நம் உலகில் தனித்து எதுவுமே இடமில்லை. ஆகவே ஒன்றொன்று தொடர்பு இருக்கிறது. இந்த கணித உலகத்தில் நிரூபிக்க முயற்சி செய்வோம். நாம் வாழும் இந்த உலகம் மட்டுமல்ல, மனித அறிவுக்கு எட்டிய வரையில் எங்கும் எதுவும் தனித்து இல்லை, தனித்து இயங்குவதும் இல்லை. உயிர் உள்ளது, உயிர் இல்லாதது, பருப்பொருட்கள், உருவமற்றவை எல்லாம் பிறவற்றோடு தொடர்பு கொண்டு அல்லது சேர்ந்து வாழ்கின்றன, இயங்குகின்றன, உண்டாகுகின்றன, அழிகின்றன. காலம் இடத்தோடு தொடர்பு கொண்டுள்ளது. காலமும் ஒரு பருப்பொருள்தான் என்று பார்க்கிறேன், பருப்பொருளாகத்தான் பார்க்கிறேன். கார் பயணம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. கார் பயணம் என்பது காரின் எடை, அதன் செயல்பட்ட உலோகம், அது செய்யப்பட்ட உலோகம், இதர பொருள்களின் தரம், அடர்த்தி, வகைகள், நேர்த்தியான செயல்முறை, பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம், காரின் உயரம், அகலம், வடிவம், அமைப்பு, சக்தி வாய்ந்த என்ஜின் தன்மை, எரிபொருள் சக்தி, அதன் வகைகள், ஓட்டுநரின் திறமை இவைகளுடன் தொடர்புடையதாகும். அதன் வேக தொடர்பு காரின் உழைப்பு, காலம், மேலும் காலத்தின் தொடர்பும் கொண்டது. எதை தவிர்த்தாலும் காலத்தை தவிர்க்கவோ தடுக்கவோ பிரிக்கவோ முடியாத தொடர்பு உடையது. கார் பயணச்சாலை மணலானது, சளிகளானது, தார் சாலை, சிமெண்ட் சாலை இவைகளின் தரம், அகலம், சாலையின் சாய்வு, நிலை, ஏற்றம், இறக்கம், வளைவுகள், குறுகியது, சற்று விரிவானது, மேடு, பள்ளம் அல்லது சமதளம் என்ற சாலையின் தனிமைக்கும் தொடர்பு உடையது கார் பயணம். இவைகளின் தொடர்பாகவே அதன் வேகத்தை நிர்ணயம் செய்யும். காற்றின் வேகம், தென்றல், சூறாவளி, மிதமானது, இதமானது, அதன் வலிமை இவற்றின் தொடர்புடையது. மழை, வெள்ளம், அதன் வேகம், அதன் உயரம் என்பவற்றோடும் தொடர்புடையது. கடும் வெப்பம், மிதமான பருவ சூழ்நிலை இவற்றோடு காரின் திசை, வேகம், முடுக்கம், திருப்புத்திறன் என பல்வேறு கூறுகள், அம்சங்கள், தன்மைகளின் தொடர்புகளை கொண்டுள்ளது. ஒரு கார் பயணத்திற்கு இத்தனை தொடர்புகள் இருக்கும் பொழுது நம் வாழ்வில் தேவையான சாதாரண காரியங்கள் ஒவ்வொன்றிற்கும் உள்ள தொடர்புகள் எண்ணில் அடங்காதது. முற்றிலுமாக நிராகரிக்கவும் முடியாது, இயலாது. இப்படிப்பட்ட தேவையான தொடர்பு பற்றி சிந்திக்கும் பொழுது, கணக்கில் தொடர்பு என யோசித்த போது ஏற்பட்ட என் மனதில் உதித்த என் எண்ணங்களை எனக்கு தெரிந்த வகையில் விவரிக்கிறேன். இதன் பயன்பாடு, விஞ்ஞானம், தொழில்நுட்பம் காரியங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நிர்ணயித்து கொள்ளுங்கள். கணக்கு 1 1 1 2 2 2 3 3 3 4 4 4 5 5 5 6 6 7 7 7 8 8 இவைகள் வரிசை எண்கள். 2 வித வரிசை எண்கள். படுக்கை நிலை வரிசை, இது படுக்கை நிலை வரிசை 1 1 1. மேலும் 2 2 2 போன்ற படுக்கையாக கிடக்கும் வரிசைகள். இங்கு 4 எண்கள் படுக்கை நிலையில் வரிசையாக இருக்கின்றன. இவைகள் இடமிருந்து வலமாக செல்கின்றன. அவ்வாறு 8 வரிசைகள் உள்ளன. இவற்றை எல் என கொள்ளலாம். இவைகளை 1 1 1 1 என்று தான் படிக்க வேண்டும். 1111 என்று படிக்கக்கூடாது. அவைகள் தனித்தனி எண்களாகும். மேலிருந்து கீழாக 1 முதல் 8 வரை நிற்றல் நிலையில் வரிசைகள் அமைந்து உள்ளது. இவைகள் இடவலமாக 4 வரிசை அமைந்துள்ளது. இந்த நிற்றல் நிலை வரிசையை எண் என்று அழைக்கலாம். மேலே உள்ள வரிசைகளை ஓர் கணக்கு என்று எடுத்துக்கொண்டால் இதனை சுருக்கமாக L4N8 என்று அழைக்கலாம். L4 என்பது இந்த இடமிருந்து வலமாக செல்லும் எண்களாகும். N என்பது மேலிருந்து கீழ் வரும் எண்களாகும். வரிசை எண்களின் தொடர்பு கொள்ளும் முறை. வரிசை எண்கள் படுக்கை நிலையிலும் நிற்றல் நிலையிலும் உள்ளன. ஒவ்வொரு எண்ணும் ஓர் ஒழுங்குமுறையை பின்பற்றி மற்ற ஒவ்வொரு எண்ணுடனும் தொடர்பு கொண்டு புதிய உறுப்புகளை உருவாக்குகின்றன. உதாரணமாக 2 1 6 4 என்பது ஒரு உறுப்பு. இது முதல் நிற்றல் நிலையில் உள்ள 2ஆம் எண்
இது அடுத்த நிலை நிற்றல் நிலையில் உள்ள 7 தொடர்பு கொண்டு இரண்டும் சேர்ந்து நிற்றலில் 3ஆம் வரிசையில் உள்ள 6 தொடர்பு கொண்டும் இவை மூன்றும் சேர்ந்து 4ஆம் நிற்றல் நிலையில் உள்ள 4 தொடர்பு கொண்டு முறையே 2, 1, 6, 4 என்ற உறுப்பை உண்டாக்குகிறது. இந்த உறுப்பில் 4 சிறிய பகுதிகள் உள்ளன. அவைகளை அங்கங்கள் என்று அழைக்கலாம். உறுப்பின் அங்கங்கள் அசையா நிலையில் இடமாற்றம் ஏதுமின்றி உண்டாகி இருக்கும் நிலையில் எவ்வித மாற்றமும் இன்றி அமைகிறது. இடமாற்றம் இங்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தொடர்புகளால் உள்ள உறுப்புகள் எல் என்னும் மதிப்பில் உறுப்புகளின் அங்கங்கள் அமையும். உதாரணமாக L4 எனில் ஒரு உறுப்பின் அங்கங்கள் 4 இருக்கும். L5 எனில் 5 அங்கங்கள் இருக்கும். அவ்வுறுப்பின் இருக்கும். இவ்வாறு L செயல்படும். n என்பது எதுவாகவும் இருக்கலாம். n=5 எனில் மேலிருந்து கீழாக 1 முதல் 5 எண்களை கொண்டது. n=6 எனில் ஆரம்பம் முதல் 6 எண்களை கொண்டுள்ளது. இது இவ்வாறு செயல்படும். ஆகவே ஒரு கணக்கில் அதன் உறுப்புகள் n, l என்ற முறையில் எண்ணிக்கையை உண்டாக்கும். இங்கு L4 n8 கணக்கில் உள்ளதால் 8^4 4096 உறுப்புகள் உண்டாகின்றன. n/L 46 அல்லது 8^4 4096 தொடர்பு என்று அமைகிறது. தொடர்புகளும் வகைகள். ஒற்றை தொடர்பு. ஓர் உறுப்பில் 4 எண்கள் இருந்தால் அந்த 4 வெவ்வேறு அங்கங்களாக இருக்க வேண்டும். இடமாறுதல் ஏற்கப்பட மாட்டாது என்பதை மீண்டும் மீண்டும் நினைவில் கொள்க. ஒரு எண் அவ்வுறுப்பில் மீண்டும் வருதல் ஆகாது. இரட்டை இன தொடர்பு கொள்ளுதல். ஓர் உறுப்பில் எத்தனை எண்கள் இருந்தாலும் ஓர் எண் 2 தடவை வருகிறது. மற்ற எண்கள் வெவ்வேறு இடம் எனில் அந்த இரட்டை இணைப்பு தொடர்பு கொள்ளலாம். உறுப்பில் அந்த இரு எண்கள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். உதாரணம் 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10 என 11 உறுப்பு அங்கங்களை கொண்ட உறுப்பில் 3 தடவை வருகிறது. 3 இரு இடங்களில் வருது. ஏனென வேறு வேறு எண்களை உறுப்பு. L6 5, 5, 1, 1 உறுப்பு. L8 4, 4, 4, 3, 3, 3 ஒரு உறுப்பு. இவை அனைத்தும் சமநிலை இணைப்பு கொள்கின்றன. மேலும் ஒரு உறுப்பில் அவ்வெண்கள் எந்த இடத்திலும் இருக்கலாம். முடிவுறும் இணைப்பு தொடர்பு கொள்ளலாம். இதனை காணும் முன் இனி ஒன்றையும் காண்போம். ஓர் உறுப்பின் அங்கங்கள் 7 என்போம். 4, 4, 4, 2, 3, 3 அல்லது 4, 3, 2, 4, 3 என அமைவேயானால் பெரும்பான்மையாக இடத்தில் 4 எண்கள் உள்ளதால் இவை 4 இணைப்பு தொடர் எனலாம். இது போன்ற பெரும்பான்மை விதி பொருந்தும். உறுப்புகளின் அனைத்து இடங்களிலும் ஒரு எண்ணால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். உதாரணமாக L எனில் உறுப்புகள் 3 இடங்களிலும் ஓர் எண் பயன்படுத்தியிருக்க வேண்டும். 2, 2, 4, 4. L4 எனில் 4 இடங்களிலும் ஒரு எண்ணாக பயன்படுத்தியிருக்க வேண்டும். L4 n8 8, 8, 8 என அமையும். L4 n8 ஒரு எண்ணால் நிரப்பப்பட்டுள்ள 8 உறுப்புகள் கிடைக்கும். பார். L4 n8 தொடர்புகள். மீண்டும் எடுத்துக்கொண்ட கணக்கிற்கு வருவோம். கணக்கு L4 n ஆகும். ஒற்றை தொடர்புகளின் எண்ணிக்கை 1680. இரட்டை எண்களின் தொடர்பு எண்ணிக்கை 2024. சமநிலை இணைப்பு தொடர்பு 160. 3 இணைப்பு தொடர்புகள் 224. 4 இணைப்பு தொடர்புகள் 8. ஆக L4 n8 மொத்த தொடர்புகள் 4096. ஒற்றை தொடர்பு காணும் செயல்முறை. L3 என்போர் ஒற்றை தொடர்புகள் n8 மேலே தூக்கு காணப்படுவது இவ்வாறு. மேலும் n1 எனில் n-1 × n-2 1000. n2 எனில்
n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 2 இன்ட்டு 1 இன்ட்டு 0 0 n 3 எனில் n ப்ளஸ் 1 n2 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 6 n 4 எனில் n மைனஸ் 4 n மைனஸ் 2 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 24 5 எனில் இவ்வாறாக 8 வரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. L3 n ஒற்றை உறுப்பு கலவை n மதிப்புக்கு ஏற்ப அமையும். n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 இதன் செயல்முறைக்காக அல்லது சூத்திரமாக ஃபார்முலாகவும் எடுத்துக்கொண்டாலும் சரியான முடிவு உங்கள் கையில். L4 என்பதின் ஒற்றை தொடர்புகள் L1 n இன்ட்டு n மைனஸ் 1 இது வரைக்கும் வந்தால் போதும்டா, இது வரைக்கும் வராதா? n 3 எனில் n மைனஸ் 1 n மைனஸ் 2 n மைனஸ் 3 3 இன்ட்டு 2 0 இவ்வாறாக 4 5 6 7 8 என்று வரிசையாக வந்து கொண்டிருக்கிறது. n 10 எனில் 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 5040. 11 எனில் 11 10 9 8 7000. 12 எனில் 12 11 10 9 11800 இவ்வாறு அமைகிறது. L5 எனில் n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 n மைனஸ் 3 n மைனஸ் 4. n 6 அதே போலவே n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 3 இன்ட்டு n மைனஸ் 4 n மைனஸ் 5. 7 எனில் இவ்வாறு n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 n மைனஸ் 3 n மைனஸ் இவ்வாறு n மைனஸ் 6 இவ்வாறு n மதிப்புக்கு ஏற்க அமைகிறது. ஒற்றை தொடர்புகளும் சூத்திரமாகும். இனியும் இது எளிமையாக இருந்தால் மேலும் விளக்கும் தேவையில்லை. எல்லா வகை இணைப்புகளுக்கும் தனித்தனியாகவோ அல்லது எல்லாவற்றிற்கும் மொத்தமாக பொருந்தும் சூத்திரம் காண்பதே அரசியல்வாதி அதிகாரம் பங்கீடு அளிப்பதைப் போல அதன் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன்.